Hello, my dear students of W2S Academy. Welcome back to W2S Academy Prem Kiran channel. நீங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பார்ட் 3 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஐ ஹோப் நீங்க அதை எல்லாமே பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 3 வீடியோல பார்க்க போறது என்னன்னா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான்னா என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, இந்த 4 தான் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது முடிஞ்சாச்சுன்னா டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம தியரிஸ் பார்க்க போறோம். வர்னர் தியரி, விபி தியரி, அந்த மாதிரி ஒன்னொன்னா. ஸோ நம்ம இப்போ இந்த டாபிக் உள்ள போகலாம். ஃபைன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் கால்குலேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் வித் ஃபார்முலாவோட. ரைட், ஃபைன். நான் பிடிஎஃப் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இங்கே பார்த்துட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட எத்தனை நம்பர் ஆஃப் லிகேண்ட் ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு அதோட ஷேப்பை வந்து பார்த்துட்டோம்னா உங்களால சொல்ல முடியும். அதுதான் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட எத்தனை லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதோட ஷேப்பை வந்து பார்த்துட்டோம்னா என்னால சொல்ல முடியும். அதுக்கு கீழே வந்து பார்த்துட்டோம்னா நான் இந்த இடத்துல ஷேப்ஸ் எல்லாம் நான் சும்மா ரஃபா வரைஞ்சிருக்கேன். இது உங்களோட பிக்சர்ஸ், கூகுள் பிக்சர்ஸும் நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுத்தியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 6 லிகேண்ட் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், என்னடா இது 6 லிகேண்ட் போட்டிருக்கீங்க ஆனா ஆக்டான்னு 8 சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் பிக்சர் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 3Dல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப புரியும். அதே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட 3 லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா டெட்ராஹெட்ரல். அண்ட் அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட 4 லிகேண்ட் வந்து ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்கொயர் பிளானார். அண்ட் அடுத்தது ட்ரைகோனல் பைபிரமிடல். 5 இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். அதே 5 வந்து பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்கொயர் பிளானார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட ஷேப்ஸ் எல்லாத்தையும் நான் 3Dல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வச்சு எப்படி ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ், ஏன்னா நான் வரைஞ்சது அந்த லட்சணத்துல இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இது கூகுள் பிக்சர்ஸே நான் காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, இதுதான் இந்த ஷேப். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆக்டாஹெட்ரல். ஸோ இதை நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 சைட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா டெட்ராஹெட்ரல். 3 லிகேண்ட். நடுவில் ப்ளூ கலர்ல இருக்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். வெளியே இந்த கிரீன் கலர், லைட் கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே லிகேண்ட். ஸோ மேல ஒன்றும் கீழ்ப்பக்கமா உங்களுக்கு 3 லிகேண்டும் இருந்துச்சுன்னா இதை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டெட்ராஹெட்ரல். நீங்களே ஜாயின் பண்ணி பாருங்களேன். அதை இது எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். நான் முடிஞ்சிச்சுன்னா அதையும் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இங்கே நானே வரைஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல பார்க்கறதுக்கு. திக்னஸை குறைச்சிக்கிறேன். ஓகே, ஃபைன். இதை பாருங்க, இது எல்லாத்தையுமே இப்படி நான் ஜாயின் பண்றேன். 3D ஷேப்லையும் இதை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ஜாயின் பண்ணணும்ப்பா. புரிஞ்சுச்சா? ஸோ இது வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இது நீங்க கரெக்டா இந்த இது பின்னாடி இதுவும் ஜாயிண்ட் ஆகும். இப்படி புரியுதா? இது இப்படி ஜாயிண்ட் ஆகும். ஓகே. ஸோ மேலே 4, கீழே வந்து பார்த்துட்டோம்னா 4 வரும். ஸோ இது வந்து ஆக்டாஹெட்ரல். இது வந்து பார்த்துட்டோம்னா டெட்ராஹெட்ரல். இப்படி பாருங்க, ஒரு பிரமிட் ஷேப்ல டெட்ராஹெட்ரல். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்கொயர் பிளானர். அப்படியே ஒரு சாதாரண ஒரு பேப்பர் மாதிரி, அப்படியே ஒரு ஷீட், ஒரு இது மாதிரியே இருக்கு. ஸ்கொயர் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்கே கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே லிகேண்ட். அப்போ ஷேப் நீங்க எதை வச்சு முடிவு பண்றீங்கன்னா அந்த லிகேண்ட் எந்த இடத்துல இருக்குது, எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. பாருங்க, இங்கேயும் லிகேண்ட் வந்து 4 தான் இருக்கு, இங்கேயும் லிகேண்ட் வந்து 4 தான் இருக்கு. அதுக்காக ரெண்டுக்கும் ஷேப் ஒரே மாதிரி வராது. பாருங்க, இங்க மேல ஒன்னும் கீழே வந்து பார்த்துட்டோம்னா 3 இருக்கு. அதனால இது டெட்ராஹெட்ரல். இங்க வந்து பார்த்துட்டோம்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு, எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே கார்னர்ஸ்ல வச்ச மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர் பிளானர். அப்போ நீங்க ஒரு கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட லிகேண்ட் வந்து எவ்வளவு இருக்கு, எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு உங்களுக்கு ஒரு ஷேப் வரைய முடியும், ஷேப் கொண்டு வர முடியும். அந்த ஷேப்பை சொல்றதுக்கு பேரு தான் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படிங்கிறது. ஓகேவா?
பாருங்க. இப்ப அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இங்க கொடுத்திருப்பாங்க. பாருங்க ட்ரைகோனல் பைபிரமிடல், இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு மட்டும் கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சா? பாருங்க ட்ரைகோனல் பைபிரமிடல். மேல மொத்தம் 3, மேல ஒரு 3 சைடு இருக்கக்கூடிய பிரமிடு, கீழ ஒரு 3 சைடு இருக்கக்கூடிய பிரமிடு. அதனால தான் ட்ரைகோனல், மேல ஒரு பிரமிட், கீழ ஒரு பிரமிட். ட்ரைகோனல் பைபிரமிட். ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிளானார் பிரமிட். சோ ஒரு ஸ்கொயர் பிளானார் நார்மலா மேல மட்டும் ஒரு 4 சைடு இருக்கக்கூடிய ஒரு பிரமிட். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பிரமிடல், ஒரே ஒரு பிரமிட் மட்டும் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்? நல்லாவே தெரியும். சாரி, கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான்னா என்ன? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு, எத்தனை லிகேண்ட் இருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு உங்களால ஒரு ஷேப் சொல்ல முடியும். அந்த ஷேப் சொல்றத பத்தி சொல்றதுக்கு பேரு தான் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த டாபிக் போலாமா? ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் என்னன்னு சொல்லிட்டேன். சரி, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்முலா. அதை பார்த்து அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை எப்படி சொல்றது? நல்லா நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல CONH36 மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் ரீகால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் a minute. இதை நான் எழுதி காமிச்சு நான் ரீகால் பண்ணிக்கிறேன். CONH36, இது வந்து பார்த்துட்டோம்னா 3+. இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்க்கலாம். இதுல யாரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்? இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். கரெக்டா? அண்ட் இவங்க பேர் என்ன? லிகேண்ட். கரெக்டா? இதுவும் போன டாபிக்ல பார்த்திருந்தோம். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன? இந்த லிகேண்ட் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல 6. இதெல்லாம் போன டாபிக்ல நான் பார்த்திருந்தேன், சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்னன்னு கேட்டிருந்தேன். வாட் இஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகேண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தான் நான் என்ன சொல்லுவேன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லியிருப்பேன். இதை தான் பார்ட் 2 வீடியோல இந்த 4ம் பார்த்திருந்தோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்ன, லிகேண்ட்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்னன்ட்டு. இப்போ நம்ம இங்க பாக்குறது வந்து பார்த்துட்டோம்னா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான். ஸோ கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் எதை வச்சு சொல்லுவாங்க? கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு இருக்கு, அதாவது லிகேண்ட் எத்தனை இருக்கு, மெயினா சொல்லணும்னா லிகேண்ட் எத்தனை இருக்கு அப்படிங்கறத வச்சு சொல்றதுதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஷேப் கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்க நம்ம பார்க்கலாம், நம்ம கிட்ட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு இருக்கு? 6. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட எத்தனை லிகேண்ட் இருக்கு? நம்ம கிட்ட மொத்தம் 6 லிகேண்ட் இருக்கு. அப்ப 6 லிகேண்ட் இருந்துச்சுன்னா பாருங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இதை சுத்தி வந்து பார்த்துட்டோம்னா எங்கிட்ட 6 லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கு. இப்படி இருக்குமா? இதெல்லாம் தான் பாருங்க, NH3, 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 NH3. ஏன் என்ன வந்து இந்த இடத்துல போடுற அப்படின்னா N தான் அதுகிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கொடுக்கும். அதனாலதான் அந்த இதை இங்க நான் பக்கத்துல போடுறேன், NH3. ஓகேவா? ஸோ NH3. அப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தோம்னா 3D ஷேப்ல ஜாயின் பண்ணனா ஐ வில் கெட் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வச்சு இதை நான் சொல்லிட்டேன். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இன்னொரு காம்பவுண்ட் எழுதலாம். இன்னொரு காம்பவுண்டை வச்சு இப்படி வந்து பார்த்துட்டோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் சொல்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு காம்பவுண்ட் என்ன எழுதி வச்சிருக்காங்க? நிக்கல். ஓகே, நிக்கல். இது வந்து கார்பனைல், டெட்ரா கார்பனைல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? அயான் சார்ஜ் வந்து நியூட்ரல். ஓகே, இப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா லிகேண்ட். எத்தனை லிகேண்ட் இருக்கு? 4 இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4, லிகேண்டும் 4. அப்ப 4 இருந்துச்சுன்னா இதோட ஷேப் 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி இருக்கும்? நிக்கல் இந்த இடத்துல இருக்கும், இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து ஸ்கொயர் பிளானார்னு சொல்லலாம். கரெக்டா? ஸ்கொயர் பிளானார்னு நீங்க சொல்லலாம். இல்ல எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, கரெக்டா, இப்படியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்கொயர் பிளானார். இல்ல இப்படி இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல் அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். இந்த ரெண்டில் எது வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனி கால்குலேஷன் இருக்கு. அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஆன்சர் நான் போட்டேன் டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்லிட்டேன். டெட்ராஹெட்ரல் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் டெட்ராஹெட்ரல் தான் அப்படிங்கிறதெல்லாம் கீழே வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பிளாட்டினம். இது வந்து பார்த்துட்டோம்னா டெட்ரா குளோரிடோ பிளாட்டினம் 2-. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்கொயர் பிளானார்.
ஓகேவா? ஏன்னா 4 லிகேண்ட் 4 குளோரின் லிகேண்ட் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இது வந்து ஸ்கொயர் பிளானார் ஃபார்ம் பண்ணும். அப்போ கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரானை வச்சு அந்த ஷேப் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எதை பார்த்து முடிச்சிட்டோம்? நம்ம இந்த கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் டாபிக் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு கண்டுபிடிக்கிறது அதை தான் பார்க்க போறோம். இதுவும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அன் அயான். ஸோ இங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா like oxidation number of central metal atom in a complex is defined as electric charge it would carry if all the ligands were removed along with the electron pair that are shared with the central metal atom. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாருங்க, இங்க பாருங்க, எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்காங்க. நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், நான் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? என்னோட பேரே போட்டுக்கிறேன். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நான் தான். ஓகேவா? என்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா லிகேண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லிகேண்ட்ஸ் ஓகேவா? யார் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா எங்கிட்ட இப்போ ஸ்ரீவியாஸ் அப்படிங்கிற ஒரு லிகேண்ட் இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பிரபு அப்படிங்கிற ஒரு லிகேண்ட் இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு லிகேண்ட் இருக்கு. அடுத்தது சாரதி அப்படிங்கிற ஒரு லிகேண்ட் இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஷெர்வின் அப்படிங்கிற ஒரு லிகேண்ட் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா சஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு லிகேண்ட் இருக்கு. இவங்களாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள வச்சு சொல்றேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு லோன் பேர் எலக்ட்ரானை எங்கிட்ட கொடுத்து தான் இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சு. அதை எங்கிட்ட கொடுத்து இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் மூலியமா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அது பிரச்சனை கிடையாது. இப்போ என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த 6 பேர்த்தையும் நான் வெளியே தூக்கியாச்சுன்னா எனக்கு ஒரு சார்ஜ் கிடைக்கும். பார்த்திருக்கியா? இந்த 6 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா எனக்கு ஒரு சார்ஜ் கிடைக்கும்ல. அத வச்சுதான் அந்த சார்ஜ் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சார்ஜ் வரும். +3 +6 அந்த மாதிரி ஒரு சார்ஜ் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சொல்றது புரிஞ்சா? லிகேண்ட் எல்லாம் வந்து கோஆர்டினேஷன் நம்பருக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட சேர்ந்து இருந்தாங்க. இப்ப அந்த லிகேண்ட ஃபுல்லா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிகேண்ட ஃபுல்லா ரிமூவ் பண்ற எதோட சேர்த்து ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த எலக்ட்ரானோட சேர்த்து வாங்கிட்டு போங்கடான்னு திருப்பி நான் சொல்லிடுறேன். புரிஞ்சா? நீங்க கொடுத்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானையும் வாங்கிட்டு என்னை விட்டுட்டு விலகி போயிருங்க. அப்ப என்னோட சார்ஜ் ஒன்று இருக்கும் பார்த்திருக்கீங்களா? எலக்ட்ரான் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சார்ஜ் இருக்கும்ல, அந்த சார்ஜ் தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ரோமன் நியூமரல்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க வித் ஒரு பேராந்தசிஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லாட்டி எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு இந்த இடத்துல ஹெக்ஸாசைனோ ஃபெரைட் வந்து நம்மகிட்ட இருக்கு. 3- இருக்கு. பாருங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா ஃபெரஸ். இதை சுத்தி வந்து பார்த்துட்டோம்னா சைனைட் அயான் வந்து 6 பேர் இருக்காங்க. ஸோ இது புரிஞ்சா? அப்ப ஒரு நிமிஷம் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம முன்னாடி பார்த்த டாபிக் எல்லாம் வச்சு இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போதைக்கு அப்போ பழைய டாப்பிக்கே நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபெரஸ். கரெக்டா? இதானே கொடுத்துருக்காங்க. இதுல யாரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்? ஃபெரஸ் தான் வந்து பார்த்துட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். யாரு லிகேண்டு? இவங்க தான். சைனைடு தான் வந்து பார்த்துட்டோம்னா லிகேண்ட். கரெக்டா? யார் கோஆர்டினேஷன் நம்பர்? இந்த இதுதான். எத்தனை லிகேண்ட் இருக்கு அப்படிங்கறதான் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா? அடுத்தது யார் கோஆர்டினேஷன் ஸ்பியர்? ஃபெரஸும் இந்த ஹெக்ஸா சைனைடு இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பார்த்துட்டோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். அடுத்தது என்ன பார்த்தோம்? இதெல்லாம் பழைய டாபிக். புதுசு இன்னைக்கு பார்த்ததுல கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் எப்படி சொல்வீங்க? எங்கிட்ட மொத்தம் வந்து பார்த்தோம்னா 6 லிகேண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ மொத்தம் 6 லிகேண்ட் இருக்கு. 6 லிகேண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணும்? ஆக்டாஹெட்ரல் ஷேப் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஃபார்ம் பண்ணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போதான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்றது தான் இப்போ ரிவிஷன் பண்றதுக்காக தான் இந்த காம்பவுண்ட் வச்சு நான் சொல்றேன். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா ரைட். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்க எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். Listen carefully. Oxidation number of central metal atom வந்து பார்த்துட்டோம்னா +3. இது எப்படி பண்ணலாம்னா இந்த
கோஆர்டினேஷன் ஸ்பியரோட டோட்டல் சார்ஜும் இந்த சார்ஜும் நம்ம டேலி பண்ணா எனக்கு 0 கிடைக்கணும். பாருங்க, இந்த டோட்டல் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா வெளியே வந்து -3 அப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் +3 இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் எனக்கு வந்து 0 கிடைக்கும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லக்கூடிய ஃபெரஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா என்னது +3 ஆர் இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் Fe போட்டு இப்படி மேல ரோமன் நியூமரல் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி இப்படியே பக்கத்துல கூட நீங்க இப்படி எழுதிக்கலாம். ஃபார்முலாவில் எழுதுறப்ப இப்படி போடுவாங்க, வேர்ட்ஸ்ல எழுதுறப்ப இப்படி எழுதுவாங்க. வேணா நான் எழுதி காமிச்சிடறேன் பாருங்க. ஃபார்முலாவில் எழுதுறப்போ Fe ஒரு சில டைம்ல எல்லாம் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்படி கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாவில் எழுதுறப்போ. ஸோ இதை வச்சே நீங்க சொல்லிடலாம் ஃபெரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இதே வேர்டிங்ஸ்ல எழுதுறப்ப எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா ஹெக்ஸாசைனோ ஃபெரேட் 3 இப்படி எழுதியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்டா வேர்டிங்ஸ் எழுதுறப்ப இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபார்முலா எழுதுறப்ப ஒரு சில டைம் மேல போட்டிருப்பாங்க, ஒரு சில டைம் போடாம கூட விட்டுருப்பாங்க. அப்போ ரோமன் நியூமரல் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜை டேலி பண்ற மாதிரி நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இதுக்கு நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா, சப்போஸ் இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு -2 இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு +2 ஃபெரஸ். ஓகேவா, ஃபைன். இதே மாதிரி 2-3 இது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்தரலாம். இங்க பாருங்க, அடுத்ததுல இங்க வந்து பார்த்துட்டோம்னா நான் எதுவுமே இந்த இடத்துல கொடுக்க கிடையாது. இது எப்படி நான் கால்குலேட் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். நல்லா பாருங்க. ஓகே, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் போடுறது. K4 FeCN6 ஓகே, K4 FeCN6 வெயிட் கொஞ்சம் பொறுத்துக்காங்க. அழிச்சிட்டு எழுதாதான் கொஞ்சம் இறைச்சல் ஆகுது நம்மளுக்கு. Okay, listen carefully. So K4 FeCN6 கரெக்ட் தானே? தப்பு பண்ணியிருக்கேனா? PCN6 ஓகே. இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி தனித்தனி எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். சைனைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா லிகேண்ட். 6 வந்து பார்த்துட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதோட ஷேப் என்னன்னா மொத்தம் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இருக்கிறதுனால இதோட ஷேப் வந்து பார்த்துட்டோம்னா ஆக்டாஹெட்ரல். ஓகேவா, அப்புறம் இதை வந்து நம்ம அயனைஸ் பண்ண முடியும். இதை நான் தண்ணியில கரைச்சேன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து சொல்றப்பா, பழைய டாபிக் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். இப்போ இந்த காம்பவுண்ட் கொண்டு போய் நான் தண்ணியில போட்டேன்னா எனக்கு இது தண்ணியில அக்வா சொல்யூஷன்ல நான் கரைச்சேன்னா எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா K பிளஸ் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா FeCN6 மைனஸ் இப்படி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, என்கிட்ட வந்து பார்த்தோம்னா 4 பொட்டாசியம் இருந்துச்சா, ஸோ K4 பிளஸ்ன்னு போட முடியாது, அந்த 4 முன்னாடி போட்டுக்கலாம். 4 பொட்டாசியம் அயான் இப்படி தான் போடணும் அயான்ஸா பிரிக்கிறப்போ. புரிஞ்சா? அப்ப 4 பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா 4 பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கும் அந்த இதை தான் நீங்க போடணும். 4 பாசிட்டிவ், அப்ப இங்க 4 நெகட்டிவ் இருந்தா தானே எனக்கு இது டேலி ஆகும். கரெக்டா? அப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ இங்க 4 பாசிட்டிவ் இருக்கு. அப்ப இதை நான் டேலி பண்ணணும். அப்ப இதை டேலி பண்ணணும் அப்படின்னா இது வந்து 4 நெகட்டிவ். அப்ப இந்த ரெண்டையும் சேர்க்கிறப்ப எனக்கு 0 கிடைக்குது, பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு இப்ப இது தேவையில்லை. எனக்கு இந்த ஃபெரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தானே வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இந்த இடத்துல தான் அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். எனக்கு இப்படி இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து ஓவரால் கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜை கண்டுபிடிச்சாச்சு. நீங்க அவசரப்பட்டு வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு இது -4 அப்ப இது +4 இருக்குன்னு சொல்லி போட்டு வச்சிடாதீங்க. ஃபெரஸுக்கு +4லாம் வரவே வராது. எப்படி போடணும்னு நான் சொல்றேன். Cyanide is always said to be a negative ligand. Unidentate negative ligand. இது வந்து நெகட்டிவ் லிகண்ட். ஓகேவா, நெகட்டிவ். அப்போ யாருக்கு நான் வந்து கண்டுபிடிக்கணும், ஃபெரஸுக்கு தானே கண்டுபிடிக்கணும். எனக்கு இது தெரியாது, அதனால இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு -1ன்னு தெரியும். ஓகேவா, வெளியே இருக்கிற சார்ஜ் -4. அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் எப்படி போறேன் பாருங்க, கொஞ்சம் நல்லா தெளிவா பாருங்க. என்கிட்ட ஒரே ஒரு ஃபெரஸ் தான் இருக்கு, அதனால 1 × x பிளஸ் என்கிட்ட மொத்தமா எத்தனை சைனைட் இருக்கு, 6 சைனைட் இருக்கு. ஒரு சைனைடுக்கு மைனஸ், ஸோ அதனால 6 × -1. அப்புறம் வெளியே என்ன சார்ஜ் இருக்கு, -4 இருக்கு. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா ஃபெரஸோடது கிடைச்சிரும். அப்ப x -6 is equal to -4. ஓகேவா, அப்ப இந்த -6 இந்த பக்கம் வந்துருமா. அப்ப x is equal to -4 + 6. therefore x is equal to +2. இதுதான் உங்க ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் an ferrous. therefore அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா ferrous +2
+2. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்துட்டீங்கன்னா +2. ஸோ இதை ஃபார்முலாவில் எழுதுறப்ப எப்படி எழுதலாம்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாகவே எழுதுறேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இது எப்படி நீங்கள் ஃபார்முலாவில் எழுதலாம்னா, ஒன்று நீங்கள் ஃபார்முலாலேயே மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும் அப்படின்னா, பொட்டாசியம் ஹெக்ஸாசைனோ, இந்த பேர் வைக்கிறதெல்லாம் பின்னாடி வரும், இப்போதைக்கு நான் எழுதுறேன். ஹெக்ஸாசைனோ ஃபெரேட் 2. அவ்வளோதான், இப்படி எழுதணும். புரிஞ்சா? எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சா ஃபைன். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, பாருங்க இந்த ப்ராப்ளமும் பாருங்க. இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் இதை நான் தண்ணியில் கரைச்சேன்னா இது எப்படி பிரியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் போட்டுறேன். கரெக்டாக அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை நான் தண்ணியில் கரைச்சேன்னா எப்படி பிரியும்? A+, இதெல்லாம் இது காம்ப்ளெக்ஸ் தனியாக, இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா தனியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து மைனஸ் C2O4 ரைஸ், இது வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் கேட்டயான். இதெல்லாம் ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன், சிம்பிள் கேட்டயான். இது வந்து பார்த்துட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் ஆனயான். ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ என்னன்னா சார்ஜ் தானே நான் பார்க்க சொல்லியிருக்கேன். கவனிங்க, இங்கே எங்கிட்ட எத்தனை பொட்டாசியம் இருக்கு? 3 இருக்கு. அந்த 3 நீங்கள் இந்த இடத்துல போட முடியாது. கரெக்டாக இந்த இடத்துல போட முடியாது. அப்போ நீங்கள் இங்கே தான் போடணும். அப்போ எங்கிட்ட வந்து பார்த்தோம்னா 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ ஆனயானும் எவ்வளோ இருக்கணும்? 3 நெகட்டிவ் இருக்கணும். அப்போ 3 பாசிட்டிவ் 3 நெகட்டிவ் சேர்றப்ப எனக்கு 0. இப்போ எனக்கு இது பிரச்சனை இல்லை, இந்த ஃபெரஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதை மட்டும் தனியாக நான் பிரித்து இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. Fe இந்த இடத்துல C2O4 3, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? இதுல நல்லா கவனிங்க, இதுதான் லிகேண்ட். இது வந்து ஆக்சலேட். It is always an example of an bidentate ligand. Bidentate negative ligand. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்னா அதுக்கு வந்து 2- அர்த்தம். bidentate. புரிஞ்சா? நம்மளுக்கு யாரோடது வேணும்? ஃபெரஸோடது வேணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து பார்த்தோம்னா கால்குலேட் பண்ணுறேன். ஸோ எங்கிட்ட எத்தனை ஃபெரஸ் இருக்கு? ஒரு ஃபெரஸ். அப்போ 1 × x. ஓகே, பிளஸ் எங்கிட்ட மொத்தம் எத்தனை ஆக்சலேட் இருக்கு? 3 இருக்கு. அப்போ 3 × -2. கரெக்டா? ஃபைன். ஏன்னா அது வந்து பார்த்துட்டோம்னா பைடென்டேட். அப்போ -2. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா வெளியே எனக்கு என்ன சார்ஜ் இருக்கு? -3 இருக்கு. அப்போ 1 × x. 3 × -2 வந்து -6 is equal to -3. Therefore, x is equal to -3 plus 6, which is nothing but x is equal to +3. அப்போ இங்க ஃபெரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா +3. அப்போ இதுக்கு பேர் எப்படி எழுதலாம்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பேர் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஒன்று ஃபார்முலாவில் எழுதுறப்ப நீங்க இப்படி எழுதிக்கலாம், இப்படி போட்டுட்டு O4 3- இப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நேமா எழுதணும் அப்படின்னா, நான் இப்போ சொல்றேன் நேம் எழுதுறதுக்கு உங்களுக்கு இனி ரூல்ஸ் நான் இனி சொல்லி தரல, ஏன்னா அதெல்லாம் பின்னாடி தான் வருது. நான் இங்க வந்து என்னோடதை வச்சு நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ட்ரை ஆக்சலேட்டோ சாரி பொட்டாசியம், ஏன்னா வெளியே வேற இந்த பொட்டாசியம் இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ ஃபெரேட் 3. அவ்வளோதான். ஓகேவா? எனி டவுட்? இப்போ அடுத்த எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துடலாம். இது கவனிங்க, இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை நான் தண்ணியில் கரைச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? Na+, அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆனயான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு தனியாக போயிடும். கரெக்டா? இப்படி இருக்கும். ஸோ என்கிட்ட சோடியம் 4 இருக்கு. அப்போ 4 இங்கே முன்னாடி போட்டுக்கலாம். அப்போ இதை டேலி பண்ணுறதுக்கு இங்கே நான் 4 போடணும். கரெக்டா? அப்போ இந்த ரெண்டையும் நான் செக் பண்ணுறப்ப எனக்கு இங்கே 0 வந்துருச்சு. ஆனால் எனக்கு தேவை வந்து பார்த்துட்டோம்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காப்பர் தான் எனக்கு தேவை. அப்போ அதை நான் தனியாக பிரித்து எழுதுறேன். CuCl6. கோஆர்டினேஷன் ஸ்பியரோட டோட்டல் சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா -4. எனக்கு தேவை வந்து பார்த்துட்டோம்னா காப்பரோடது. ஸோ அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுதான் லிகேண்ட். காப்பர் குளோரின்ங்கிறது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் a unidentate ligand. Unidentate negative ligand. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அது நீங்க இப்போ எப்படி எழுதலாம்? ஒரே ஒரு காப்பர் 1 × x பிளஸ் எங்கிட்ட எத்தனை குளோரின் இருக்கு? 6. ஒரு குளோரினோட சார்ஜ் என்ன? -1 ஈக்குவல் டு வெளியே இருக்கிற சார்ஜ் +4 -4. அப்போ x -6 is equal to -4. X is equal to -4 plus 6. Therefore, x is equal to +2. அப்போ இங்க காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +2. அதை நீங்க எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல ஃபார்முலாவில் எழுதுறப்போ காப்பர் மேலே வந்து பார்த்துட்டோம்னா இது போட்டுட்டு
வெளியே வேறு சோடியம் இருக்கா? ஓகே, இப்படி போட்டுட்டு Cl6 இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். -4 இப்படி போட்டுக்கலாம். இல்லை நேமில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சோடியம் ஹெக்ஸா குளோரிடோ குப்ரேட் 2 அவ்வளோதான். இப்படிதான் பேர். இனி உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு சொல்லி தரல. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மட்டும் பேர் எழுதுறத உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சா? இதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க அடுத்ததுக்கும் நான் எழுதியிருக்கேன். பாருங்க, மொத்தம் 3 எக்ஸாம்பிள். அந்த 3 இதில் வந்து பார்த்துட்டோம்னா 2 நான் போட்டேன். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த 3ஆவதா இருக்கிற இந்த காம்பவுண்டை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களா இதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும் நானே ஹிண்ட் கொடுத்துட்டேன். யூனிடென்டேட் நெகட்டிவ் லிகேண்ட் அது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனி பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா 2 தான். ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா என்ன, ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ப்பா. ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட இருக்கக்கூடிய லிகேண்டு எல்லாமே ஒரே லிகேண்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் செட் டு பி அன் ஹோமோலிட்டிக் லெப்டிக் காம்ப்ளெக்ஸ். பாருங்க இந்த இடத்துல கோபால்ட் வந்து பார்த்துட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதை சுத்தி இருக்கக்கூடிய லிகேண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அமைன். ஓகேவா? NH3 தான் இருக்கு எல்லாமே. ஸோ அப்போ ஆறுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா, அதனாலதான் ஹோமோனாலே சேம்னு அர்த்தம். அப்போ இங்க லிகேண்ட் எல்லாமே ஒரே லிகேண்ட் தான். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுத்தி 6 பேருமே ஒரே ஆள் தான். அதனால வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஹோமோலிட்டிக் சொல்றேன். அதே மாதிரி இங்க பாருங்க, ஃபெரஸ்லயும் வந்து பார்த்துட்டோம்னா சுத்தி சைனைடே தான் இருக்கு எல்லாமே. ஓகேவா? இட் இஸ் ஹோமோலிட்டிக் இது. ஹெப்ட்ரோலிட்டிக்னா என்ன அர்த்தம்? வேற. இங்க பாருங்க இந்த இடத்துல கோபால்ட் சுத்தி மொத்தம் 3 டைப் ஆஃப் லிகேண்ட் இருக்குப்பா. அமைன் இருக்கு, குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு. ஸோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுத்தி வேற லிகேண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தே ஆர் செட் டு பி அன் ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதை ஒரு டைம் இங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல. இதுல மெயினான டாபிக் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தான் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமானது. மற்றது எல்லாமே வந்து நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. ஸோ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் வந்து பார்த்துட்டோம்னா பார்த்துட்டோம். ஹோமோலிட்டிக் நான் என்ன சொன்னேன், ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு, அதை சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே சேம் லிகேண்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னை சுத்தியுமே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஸ்ரீவத்சன் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீவத்சன் தான் லிகேண்ட். நான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ என்னை சுற்றி வந்து பார்த்துட்டோம்னா 4 லிகேண்ட் இருக்கு, 4மே ஸ்ரீவத்சன் தான். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா திஸ் இஸ் செட் டு பி அன் ஹோமோ லிப்டிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்துட்டோம்னா நான் இருக்கேன், என்னை சுற்றி வந்து பார்த்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் லிகேண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்ரீவியாஸ், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கான், இவங்கெல்லாம் லிகேண்ட். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா சாரதி இருக்கான், அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஷெர்வென் இருக்கான், அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சஷ்வந்த் இருக்கான், அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா சந்தீப் இருக்கான். ஸோ எல்லாருமே வேற. இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா ஹெட்ரோலிப்டிக் காம்பவுண்ட். ஸோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுத்தி சேம் லிகேண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் செட் டு பி அன் ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுத்தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிகேண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் செட் டு பி அன் இது ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான் அக்செப்டார், லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான் டோனார். ஸோ அதனால தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது லிகேண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இனி அடுத்தது தான் நம்மளுக்கு போக கொஞ்சம் டெக்னிக்கலாக இனி நம்ம உள்ளே போக ஆரம்பிக்க போகிறோம். And thank you very much for watching W2S Academy Premkiran channel. ஸோ மறக்காம W2S Academyல வந்து பார்த்துட்டோம்னா இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஃபார் த அகாடமிக் இயர் 2021 and 2022. ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர்ஸ் யாருக்காச்சும் கான்செப்ட் பேசிஸ்ல படிக்கணும், ஸோ படிக்க முடியல அவங்கனால, நான் புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் என்னால் படிக்க முடியுது, அண்ட் நீட் JEE வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்போ இருந்தே படிக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டோம்னா நீங்க வந்து இந்த நம்மளோட
அகாடமியை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் 9, 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் அட்மிஷன்ஸு பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7373417383 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லுவோம். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. Until it's bye from your Prem Kiran. Thank you guys.